ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளோட SBI பேங்க் யாரெல்லாம் DSP அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்மளோட இந்தியன் ஆர்மி கூட ஒரு MOU சிக்னேச்சர் ஆகிருக்கு. அது ஒரு 3 வருஷத்துக்கு சிக்னேச்சர் ஆகிருக்கு. இப்போ அதில் என்னென்னலாம் அவங்க நம்மளுக்கு நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். இந்த வீடியோவை குறிப்பாக எல்லா பென்ஷனர்ஸ்க்கும் கண்டிப்பாக பகிருங்க. சர்வீஸில் இருக்க ஆர்மி ஜவான் மேக்ஸிமம் அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும், ஆனால் பென்ஷனர்ஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அவங்களோட PAயில் மாறி இருக்குது, இன்னும் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சர்வீஸ் பர்சனாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் பென்ஷன் வாங்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களோட சம்பளம் பேங்க் த்ரூ வந்துட்டுருக்கு. அப்படி பேங்க் த்ரூ வரதால் எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் ஒரு லம்சம் அமௌண்ட் மந்த்லி டிரான்சாக்ஷன் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்துக்காக பேங்க் போட்டி போட்டுக்கிட்டு எங்கள் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட செய்யுங்க, உங்கள் ஆர்மி ஜவான்ஸ்க்கு இல்லை பென்ஷனர்ஸ்க்கு நாங்கள் இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிற முறையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சேல்ரி பேக்கேஜ். அதை DSP அப்படின்னு சொல்லுவோம், டிஃபென்ஸ் சேல்ரி பேக்கேஜ். இது சர்வீஸ் பர்சனுக்கும் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் இருக்குது. ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எல்லாருமே நிறையா வீடியோஸ் போட்டாச்சு, நம்ம சேனல்லையும் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 15 ஜனவரி 2025 அவங்க ஒரு MOU சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் SBI பேங்க்குக்கும் இந்தியன் ஆர்மிக்கும். இப்போ இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னா, இது ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க சிக்னேச்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட எக்ஸ்பைரி டேட் 15 ஜனவரி 2028 வரைக்கும் அந்த MOU இருக்கும். இப்போ இந்த டியூரேஷனில் யாருக்காவது ஒரு விபத்துக்கள் இல்லை வேறு ஏதாவது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறனால அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்கேல், அதாவது புதுசாக அவங்க நிர்ணயிச்சிருக்க சைன் பண்ணியிருக்க இந்த அக்ரிமெண்ட் படி தான் கிடைக்கும். அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை நான் விரிவாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். அதை இதுதான் அந்த லெட்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜுடன்ட் ஜெனரல் அவங்க இந்த அனுப்பிச்சிருக்காங்க. சரியா, சர்க்குலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேங்கிங் அட்வைசரி அப்படின்னு சொல்லி நம்பர் 1 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 ஜனவரி 2025. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெனிவல் ஆஃப் MOU பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் SBI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்போ ரெனிவல் பண்ணியிருக்காங்கன்னா 18 ஜனவரி 2025 பண்ணி 15 ஜனவரி 2028 வரைக்கும் அவங்க 3 வருஷத்துக்கு அவங்க ரெனிவல் பண்ணியிருக்காங்க. சரியா, ஜென்டில்மேன் கேடர்ஸ்க்கும் இதில் அடங்கும், பென்ஷனர்ஸ்க்கும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் டெத் கவர் அது சர்விங் பர்சனுக்கு 1 கோடி ரூபா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 லட்சம் ரூபாய். இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுதல் இருக்குது. முதல்ல பென்ஷனருக்கு 30 லட்ச ரூபாய் இருந்துச்சு, இன்றைக்கி அது 50 லட்ச ரூபாய் மாறியிருக்காங்க. சர்வீஸ் பர்சனுக்கு முதல்ல 50 லட்ச ரூபாய் இருந்தது, இன்றைக்கி அது 1 கோடி ரூபாயாக மாறியிருக்கு. இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் போகும்போது இது எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டிக்கு தெரியாமல் இருக்குது. இதை தெரியப்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட சேனலோட நோக்கம். அதே மாதிரி இதில் நம்மளோட சைல்டு மேரேஜுக்கு இருக்குது, அவங்களோட எஜுகேஷனல் லோனுக்கு இருக்குது. இதை பற்றிலாம் பேசிக் நாலேஜை நம்ம இல்லாமல் இருக்கோங்கிறது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏர் ஆக்சிடென்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்கு AI கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கிடைக்கும். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும் போகும்போது உங்களோட SBI ATM கார்டை வச்சு இல்லை இன்டர்நெட் பேங்கிங் வச்சு அந்த DSP அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். சரி, அப்போ தான் இந்த மாதிரி கவரேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஹையர் எஜுகேஷனுக்கு, சர்வீஸ் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதை எப்படி போய் வாங்குறது, என்ன மாதிரி செய்கிறது, பேங்க்கில் கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம கோரிக்கை என்னென்னா, எல்லா பேங்க்குக்கும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் பேங்க் சைட்லேருந்து கொடுக்கணும். இப்போ ஆர்மி சைட்லேருந்து கொடுத்துறோம் நம்ம சொல்லிடுறோம், ஆனால் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு நிறையா பேங்க் கிளர்க்கு இல்லை மேனேஜருக்கே இந்த மாதிரி இருக்கிறத பற்றி தெரியாமையே இருக்குது. எல்லா SBIயோட கார்டும் எக்ஸ் சர்வீஸ்மேன் தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. இந்த மாதிரி லெட்டர் இருக்குது சார் அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்க பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கும் கிளர்க்குக்கும் SBI மேனேஜருக்கும்
இருக்கும். அவங்க எல்லோரும் குறைஞ்சபட்சம் ஏதாவது மீட்டிங் போடும்போது சொன்னாங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் நம்ம ஆர்மிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தாலே மேக்ஸிமம் போய் சேர்ந்துடும். சரி, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது எஸ்பிஐ ரிஸ்தே அப்படின்னு சொல்லி பிஐஏ கவரேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க 5 லட்ச ரூபாய். எஸ்பிஐ ரிஸ்தே சேவிங் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட ஒய்ஃபு இந்த மாதிரி குழந்தைங்க ஆர்மிக்காரவங்க இருந்தாங்கன்னா அந்த ரிஸ்தே அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் பிஐஏ கவர் ஆகும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும், ஏன்னா ஆர்மி ஃபேமிலிஸ் அப்படிங்கிறதால. சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் நான் டிஸ்பிளேயும் பண்ணிடுறேன். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாவது இதில் பிரச்சனை அப்படின்னா இமெயில் ஐடி இருக்குது, கஸ்டமர் கேர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் ஜெனரல் பிரான்ச்சில் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பர்சனல் ஆக்சிடெண்ட் சர்வீஸ் பர்சனுக்கு இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குது. அதே மாதிரி பென்ஷனர்ஸ்க்கு பிஐஏன்னு சொல்லுவோம், பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ். இது இப்போ முதல்ல 30 லட்சமாக இருந்துச்சு, இப்போ வந்து 50 லட்சமாக மாறி இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி ஏர் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஏர் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை இன்டர்நெட் பேங்கிங் இது மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அதாவது டிக்கெட் வாங்கியிருக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஓகே, நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்மி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பணத்தை கொடுக்க போகிறது யார்? எஸ்பிஐ கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அது நியூ இண்டியாவாக இருக்கலாம், இல்லை ஓரியண்ட்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இந்த பணத்தை சொன்ன உடனே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றின வீடியோ நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்க்கலான்னா நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து இந்த ஒரு பணத்தை 50 லட்ச ரூபாய் வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு மட்டும்தான் எஸ்பிஐக்கு இருக்கே தவிர எஸ்பிஐ இதுலேருந்து ₹1 கொடுக்க போகிறதில்ல. மொத்தமாக அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, எஸ்பிஐக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும். இந்த டியூரேஷனில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. நீங்கள் செய்ய வேண்டியது, பேங்க் உங்களுக்கு கொடுக்காது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்குங்கிறதால அந்த டாக்குமெண்டேஷன், அந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஃபுல் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கணும், ப்ராப்பராக எல்லா வேலையும் நீங்கள் பண்ணியிருக்கணும். சரியா, உங்கள் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ பென்ஷன் கோல்டாக இருக்கணும். நீங்கள் பென்ஷன் வாங்கணுங்களா இருந்தால், சர்வீஸாக இருந்தால் அதுக்கேற்ற அந்த எஸ்பிஐ டிஎஸ்பி இருக்கணும். இதுக்கடுத்து நீங்கள் ஏடிஎம் கார்டு முறையாக யூஸ் பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆர், மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் கரெக்டாக முறையாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். ரொம்ப கவனமாக இருந்து இந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி ₹29 பே பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.